அப்போ ஒரு ஹெலிகாப்டர் பண்றோம்னா ஹஸ்கி ஃப்ரீக்வன்சி சவுண்டு, இது ரகசியம். இதுல ஃப்ரீக்வன்சி அதிர வச்சேன்னா அதுக்கு பேர் ஸ்பிட்டிங் நோட்டு. காரி துப்புற சவுண்டு, துப்பக்கூடாது. இந்த சவுண்டை என்னுடைய எபிக்ளாட்டிஸ் குரல் வலை மூடியில வச்சு கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணா அது எப்படி கலையா மாறுதுன்னு பாருங்க. ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்பட்டு ரசிப்பீங்க. பாருங்க அந்த கலையை பாருங்க, எப்படி எவ்வளவு அழகா அந்த கலை மாறுது பாருங்க. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்குது? கை தூக்குங்க. கை தூக்க முடியலன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எந்த கட்டத்தில் இருக்கு? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றேன்னா 4 இன்ஜின் தேவை. 1 டாக்ஸி இன்ஜின், தரையில போகணும் ஃப்ளைட்டு. 2வது டேக் ஆஃப் இன்ஜின், 3வது ஃப்ளையிங் இன்ஜின், 4வது லேண்டிங் இன்ஜின். 5 இன்ஜின், 4 இன்ஜின் தேவை. ஆனா தாமு சார், ஏஎல்பி மாணவன் தாமு சார் ஏரோப்ளேனை வாயால டேக் ஆஃப் பண்ணோம்னா 2ஆம் கட்டம் ஒழுங்கா இருக்கணும், வாய் ஒழுங்கா இருக்கணும். டேக் ஆஃப் பண்ணோம்னா 4 உறுப்பு முக்கியம். 1 கல்லீரல். நிறைய பேருக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா ஏஎல்பி மாணவர்களுக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். நான் சொல்றது புரிஞ்சிருந்தா ஒத்துக்கிட்டு இருந்தா இந்நேரம். இப்போ ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்றேன். இந்த மிமிக்ரி பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கிறோம், சும்மா இல்லை. அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, டேய் நீ இந்த கலையில சாம்பியன் ஆகணும்னா 2 கிங் எடுத்து வெளியில வைனார். 2 கிங் எடுத்து வெளியில வச்சதுனால இந்த மிமிக்ரில இன்னைக்கு 5 சாம்பியன்ல நான் ஒரு சாம்பியனா ஜொலிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த 2 கிங் எடுத்து வெளியில வச்சேன். எங்க அப்பா பேச்ச கேட்டேன், அது ஒரு பாக்கியம். அந்த 2 கிங் யாருன்னு அப்புறம் சொல்றேன். அந்த 2 சவுண்ட் என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப எப்படி ஏரோப்ளேன் டேக் ஆஃப் பண்றேன்னு பாருங்க.